சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அணி இணைந்திருக்கிறார். அன்சர், தற்பொழுது போடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி குறித்து சென்னை மக்களிடையே என்ன மாதிரியான கருத்துக்கள் நிலவுகிறது? அவர்கள் எந்த அளவிற்கு ஆர்வத்துடன் இந்த தடுப்பூசியை தங்களது குழந்தைகளுக்கு போட்டுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர்? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அந்த தடுப்பூசிகள் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி கொண்டிருந்த சூழ்நிலையில் அது குறித்த விழிப்புணர்வு தமிழக அரசு பல்வேறு தரப்பினரும் எடுத்திருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது இந்த ரூபல்லா தடுப்பூசி, தட்டமே ரூபல்லா தடுப்பூசியானது முதலாவதாக பள்ளி குழந்தைகளிடமிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வருகிற 28ஆம் தேதி வரை இந்த தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. இது குறித்த தகவல்களை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் குழந்தைசாமி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த ரூபல்லா குறித்த வதந்திகள் அது பொது மக்களிடையே வெகு விரைவில் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக சென்றடைந்தது. அது குறித்த விழிப்புணர்வு அரசு தரப்பிலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை எப்படி மக்களிடம் இது தவறல்ல, இந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு சேர்த்தீங்க? அதை பற்றி. அதாவது இந்த தமிழக அரசு பொது சுகாதாரத்துறையானது இந்த நோய் தடுப்பு பணிகளில் பல்லாண்டு காலமாக ஈடுபட்டு வருகின்றது. தொற்று நோய்களை தடுப்பதில் தடுப்பு மருந்துகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. இந்த பெரியம்மை நோயை இந்தியாவிலேயே முதலாக ஒழித்த மாநிலம் தமிழகம். அதே போல் போலியோ நோய் கடந்த 13 ஆண்டுகளாக இல்லை. இவை அனைத்திற்குமே இந்த வெற்றிக்கு காரணம் தடுப்பு மருந்துகள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் சமுதாயத்தினர், யங்கர் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போலியோ நோய், கக்குவான் இருமல், தொண்டை அடைப்பான், இந்த ரணஜன்னி போன்ற கொடிய தொற்று நோய்களை அவங்கெல்லாம் பார்த்ததில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் எழுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு இது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் எழுவது இயற்கை. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா இது முக்கியமாக 3 துறைகள் இதை இணைந்து செயல்படுத்துகின்றோம். சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, அதே போல் ஐசிடிஎஸ் சோசியல் வெல்ஃபேர். இவர்கள் அல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளும் நமக்கு ஆக்டிவாக, மற்ற துறைகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு அனைத்துமே முக்கியமாக பள்ளிகள் மூலமாகவும் அங்கன்வாடி மூலமாகவும் நம்ம கிராம சுகாதார செவிலியர்கள் ஃபீல்டில் பண்ணாங்க. இதில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதில் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த திட்டமானது ஒரு 12,000 வேக்சினேட்டர்ஸ், கிராம சுகாதார செவிலியர்கள், நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள், மருத்துவ அலுவலர்கள் தலைமையில் இந்த முகாம் ஒரு 50,000க்கு மேற்பட்ட நம்மளுடைய கிராம சுகாதார செவிலியர்கள், இவங்க நம்மளுடைய ஐசிடிஎஸ் ஒர்க்கர்ஸு, டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் எல்லாருமே இன்வால்வ் ஆகி இன்றைக்கி முகாம்கள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு 1.8 கோடி குழந்தைகளுக்கு நம்ம இதை கவர் பண்ண போகிறோம். 9 மாதம் முடிந்த குழந்தைகள்லேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இந்த ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஊசியானது, இந்த எம்எம்ஆர் 1983 இந்தியாவில் போட்டுட்ருக்காங்க. ப்ரைவேட்டில் இந்த ஊசியானது வழங்கப்படுகிறது. இந்த ஊசி இன்றைக்கு கட்டணம் இல்லாமல் 2 நோய்களை தடுப்பது மட்டுமல்லாமல் அந்த நோய் கிருமிகளையே இந்தியாவிலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அந்த 28ஆம் தேதிக்குள்ளே இலக்கை எய்துவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியம்மை, போலியோ உள்ளிட்ட நோய்களை இந்தியாவில் முதலாக ஒட்டுமொத்தமாக ஒழித்த மாநிலம் தமிழகம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த தடுப்பூசி பற்றின ஒரு வதந்தியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தான் போட சொல்லியிருக்காங்க. ஏன் முதியோர்களுக்கு இல்லை வயது அந்த 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஏன் போடலை அப்படிங்கிறத ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இதற்கான பதில் என்ன சார்? இந்த வைரஸ் ஆனது நீங்கள் டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உலக சுகாதார நிறுவனம், இந்திய அரசு, நேஷனல் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன்லாம் பார்க்கும் பொழுது இந்த வைரஸ் 15 வயதுக்குள்ளே தான் அது சர்க்குலேட் ஆகுது. ஸோ இந்த 15 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இந்த ஏஜ் குரூப்பில் அந்த சர்க்குலேஷன்லேருந்தே அது வெளியில் போயிடும். எப்படி நம்ம போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு நம்ம நிர்ணயித்திருக்கின்றோமோ, உலகம் முழுக்க அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்து தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த போலியோ இன்றைக்கி 2 நாடுகளை தவிர வேறு எங்கேயும் இல்லை. டைப் 2 வைரஸ் நம்ம கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. டைப் 3 அண்டர் சர்டிஃபிகேஷன் இருக்குது. டைப் 1 மட்டும் போலியோவில் இன்னும் 2 நாடுகளில் இருக்குது. அதுவும் முழுமையாக ஓரிரு ஆண்டுகளில் ஒழிக்கப்படும். ஸோ இந்த ஏஜ் குரூப்புங்கிறது நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஏஜ் குரூப்பில் இந்த தடுப்பு மருந்தை எல்லாரும் போட்டுக்கும் பொழுது இந்த 2 வைரஸ்களும் போகிறதுக்கு இடம் இல்லாமல் அது அழிந்து விடும். ஸோ அதுதான் இதனுடைய பேசிஸ். இதில் பார்த்திங்கன்னா
ப்ரெக்னென்ட் கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. தானாகவே வந்து அவர்களுக்கும் சேர்த்து இந்த பாதுகாப்பு வந்து கிடைக்கும். எப்படி வந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது போலியோ ஒழிகின்றதோ, அப்போ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கின்றதோ, அதே போல் இந்த 15 வயதுக்குள்ளே இருக்கிற கொடுக்கும்போது இந்த வைரஸ் ஒழிந்துவிடும். ஸோ எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு வந்து கிடைக்கும். சார், இப்போ இன்னொரு சந்தேகம் என்னவென்றால், இந்த தடுப்பூசி ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது தனியார் மருத்துவமனைகளில் ஏற்கனவே பெற்றிருந்து அவர்கள் பள்ளிகளிலும் மறுமுறை பெற்றுக்கொண்டால் ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா? எந்த விளைவுகளும் ஏற்படாது. போலியோ சொட்டு மருந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளாமல். அதே போல் இந்த தடுப்பூசியானது ஒரு எளிய சப்குட்டேனியஸ் கையில் வந்து தோலுக்கடியில் போடக்கூடிய ஒரு ஊசி. இது வந்து ஸ்பெஷல் டோஸ், கேம்ப் டோஸ், முகாம் சிறப்பு தவணை. இந்த சிறப்பு தவணை வந்து நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் இந்த 1 மாத காலத்தில் போடும் பொழுது தான் அதனுடைய அந்த பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும். அந்த தனிப்பட்ட ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு என்பதோடு மட்டுமல்லாமல், இந்த சமுதாயத்திலிருந்து நாட்டிலிருந்து அந்த கிருமிகளை விரட்ட வேண்டும் என்றால், ஒழிக்க வேண்டும் என்றால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கொடுக்கணுங்க. ரொம்ப நன்றி சார். பல்வேறு சந்தேகங்களுக்கு உங்களுக்கு பதில். தேவேந்திரன், அதுபோல இந்த தடுப்பூசியை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த விளைவும் ஏற்படாது என்கிற அந்த சந்தேகத்தையும் அவர் தீர்த்திருக்கிறார். அதே போல இந்த தடுப்பூசிகள் தொடங்கிய காலம் முதலே இந்த சந்தேகங்களும் அச்சங்களும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றன. 1796ஆம் ஆண்டு எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட, அவரால் அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட அந்த சமூகத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தனக்குத்தானே செலுத்தி அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. எனவே வதந்திகள் குறித்த அச்சம் இருந்தால் மக்கள் மருத்துவர்களை அணுகி சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என்கிற கருத்தையும் அரசு தரப்பில் முன்வைக்கிறார்கள். தேவேந்திரன்.